ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, நேற்று இந்த ஹெல்த் பீம் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா. இன்னைக்கு சைடு பிடிச்சிருக்கிறோம். சைடு போர்டில் பிடிச்சிட்டு அதை அன்லோட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். அது 2 மணி நேரம் ஆயிடுச்சு அது கைட்டு எடுத்து கொடுக்கறதுக்கு. அப்புறம் இப்போ இந்த நூல் கயிறு கட்டிட்டு கட்டு வேலை போடுறதுக்கு மூலமட்டத்துக்கோசம் இந்த லெவலில் மூலமட்டத்துக்கோசம் ரெடி பண்ணிட்டேன். ஒன் சைடு 3 அடி, ஒன் சைடு 4 அடி, கார்னரில் பார்த்தீங்கன்னா 5 அடி வரணும். அப்புறம் மூல மட்டத்தை கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மூல மட்டத்துக்கு செக் பண்ணி முடிச்சுட்டு, அந்த மூல மட்டம் செக் பண்ணும்போது நான் தான் பண்ணியிருக்கேன், அதனால வீடியோ எடுக்க முடியல. பண்ணிட்டு இந்த ரூம் ஒர்க் நம்ம கரெக்டாக இருக்கா இல்லையான்னு கத்திரி அளவு எடுக்கணும் இல்லையா, கத்திரி மாதிரி. அந்த மூலைக்கு இந்த மூலைக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்ட் அளவு பார்க்கணும். 2 மூலையே கரெக்டாக இருந்ததுனாக்கா அக்குரூட்டாக இருக்கிற மாதிரி கணக்கு, மூல மட்டத்துக்கு இருக்கிற மாதிரி. அதனால அதெல்லாம் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நான் இந்த இது பார்க்கும்போது வீடியோ எடுத்திருக்கணும், அதை மறந்துட்டேன், நான் எடுக்க முடியல. இந்த வேலை பார்க்க சரியா இருந்துச்சு, அதனால எடுக்க முடியல. இன்னொரு வாட்டி நான் பேஸ் மட்டும் பண்ணும்போது அந்த 3 அடி, 4 அடி, 5 அடி அந்த மெத்தட்ல எப்படி நம்ம நூல் கட்டி கரெக்டாக பண்றோன்றது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதுக்கு நூல் கட்டியாச்சு, கட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம இனிமே காமிக்க முடியாது. நூலும் கைட்டு விட்டேன், நான் 2 சைடு கைட்டோம், 2 சைடு மட்டும் வச்சுட்டோம். இனிமேல் மூல மட்டத்துக்கு 2 சைடு வந்துச்சு இல்லையா, இனிமேல் நம்ம டேபிள் எடுத்தாலே போதுமானது, கரெக்டாக வந்துடும். அதனால நமக்கு இனிமேல் அந்த 2 கயிறு தேவையில்லாதனால கைட்டு விட்டேன். ஏன்னா 1.5 அடி ஹைட் இருக்கு இப்போ நம்ம அந்த பீமோட ஹைட்டு. கீழே நான் 3 இன்ச்சு, அப்புறம் 1.25 பீம். அது 1.25 பீமாவுக்கு 1.5 அடிக்கு தாண்டி தாண்டி வரணும் இல்லையா. இப்போ திருப்பி நான் இன்னொரு நூல் கட்டி வச்சேன், அது ஒரு 3 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு வரும். அப்போ அவங்க நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அந்த 2 சைடு நூல் எடுத்துட்டு இந்த 2 லென்த் எல் மாதிரி இந்த இது மட்டும் நூல் வச்சுன்னு இருக்கேன். ஏன்னா அந்த மூளை மட்டும் திருப்பின நூல் கயிறு இல்லையா, அதனால அதை அப்படியே ஒட்டி வச்சுட்டு இந்த 2 சைடு கட்டு வேலை போட்டு முடிச்சுட்டோம். அந்த சைடு ஒரு லைன், இந்த சைடில் ஒரு லைன், இந்த சைடு 3 சைடுமே கட்டு வேலை போட்டு முடிச்சிருக்கு பாருங்க. இந்த லாஸ்ட்டுக்கு அந்த சைடு இந்த சைடு முக்கரமா அப்படியே மாதிரி கட்டு வேலை போட்டாச்சு. சென்டர் மட்டும் போடல. இந்த சுற்றி பக்கம் இருக்கிற கட்டு வேலை போட்டு அதுக்கப்புறம் சென்டர் கட்டு வேலை போடுவோம். ஏன்னா இன்னைக்கு முடிஞ்சது 2 செவட்டு தான் கட்ட முடியும். அந்த 2 செவட்டு கட்டிட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி கட்டு வேலை முடிஞ்சா நாளைக்கு முடிஞ்சிடும். பார்த்துட்டு முடிச்சிடுவோம் நினைக்கிறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அந்த சைடு பின்னாடி காம்பவுண்ட் வால் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால காம்பவுண்டுக்கு அது 5 6 கல் தான் வருது, 6 லைன் முக்கால். அதனால 6 கல் போட்டு விட்டுரும். அந்த பேஸ்மெண்ட் அந்த காம்பவுண்ட் ஹைட்டு கிட்டத்தட்ட அந்த காம்பவுண்ட் ஹைட்டுக்கு வந்துடும். அது பழைய வீடு, பின்னாடி இருக்கிறவங்க வீடு. அது நம்ம காம்பவுண்ட் கிட்டத்தட்ட அந்த நம்ம பேஸ்மெண்ட் அந்த ஹைட்டு, அந்த காம்பவுண்ட் ஹைட்டுக்கு வந்துடும். ஒரு கதை இதுக்கு மேல டை பீம் வரும். அந்த கட்டு வேலை போட்டு முடிச்சிருக்காங்க இல்லையா, அது லாஸ்ட் லைவ் வரி. அதுக்கு மேலே டை பீம் போட்டால் கிட்டத்தட்ட 5 இன்ச்சுக்கு வந்துடும். அந்த 5 இன்ச்சு அது மறைஞ்சிடும் நினைக்கிறேன். அதுதான் பேஸோட ஹைட்டு. அது ரோட்ல இருந்து 3 அடி வருது ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு 2 அடி போயிடுச்சு, கட்டு வேலை போட்டோம். இதுக்கப்புறம் அந்த கட்டு வேலை முடிச்சுட்டு 2வது கட்டு வேலைக்கு வந்திருக்காங்க. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சிடும் நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் எடுக்கலான்னு பார்க்குறேன், எனக்கு முடிய மாட்டேங்குது. லைவ்ல முடிஞ்சா அடுத்த வாட்டி லைவ்ல போடுற ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. நம்ம வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேலையில் ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலை முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது தவறு நடக்குதுன்னா இது தப்பா இருக்கு பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க, நல்லா இருக்கும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க முழுசா பாருங்க. பாதி பார்த்து பார்க்காதீங்க, மொத்தமாக பாருங்க.
நம்மளுக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் ஆச்சு. அப்புறம் வந்து 2300 ஹவர்ஸ் வந்துச்சு. இன்னொரு 1300 ஹவர்ஸ் வந்து ஓரளவுக்கு மானிட்டைசேஷன் ஆகும் நம்ம சேனல். நாளைக்கே வந்து வீடியோ எடுக்கிறேன். நாளைக்கு இன்னும் 2 பேர் ஜாஸ்தி வருவாங்க. இப்போ 4 பேரை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா பாக்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டோம் இல்லையா, அந்த பீம் சைடு அதில் பிரித்து கொடுத்துருக்கேன். அதனால தான் இது இந்த சைடு வந்து பாத்ரூம் வரும் அந்த சைடு, அதனால இந்த சில்வரை விட்டு பொட்டுக்கிட்டு போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கட்டு வேலை போடும்போது முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த கட்டு வேலை கல் நனைக்கணும் நல்லா. அதுக்கப்புறம் கல் நனைச்சு முடிஞ்ச பிறகு கூட வந்து செவத்துக்கு மேலே இந்த மாதிரி தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே கலவை போட்டு, கலவை கவுச்சி கலவை போடணும். அது ரொம்ப நல்லது. அப்போ நல்லா டைட்டாக பிடிக்கும் செங்கலுக்கு. இந்த செங்கல் மேலே இந்த மாதிரி நல்ல தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி நல்லா கொட்டி விட்டோம்னாக்க நல்லா ஜாயிண்ட் எல்லாம் நல்லா இறங்கணும் கலவை. அப்போ நல்லா டீப்பாக இருக்கும் சுவடு. அதுக்கப்புறம் நம்ம சந்தை அடிச்சுட்டு அப்புறம் கோடு போட்டு விட்டுருவோம். இது பேஸ் மட்டும்னால இது கோடு போட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மண்ணு கொட்டுற இடம் தானே, அதனால வந்து கோடெல்லாம் போடுறதில்ல. பூஸ் வேலை பண்ணுற மாதிரி இருந்தால் கோடு போடுவோம், இல்லைன்னா கோடு போட மாட்டோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.